சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. யுவர் ஆனர், குற்றவாளி மிஸ்டர் விஜய்க்கு இந்த மாதிரிலாம் சமாளிக்கிறது புதுசே இல்லை. ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர் இந்த கஸ்டடி கேஸோட பல வருஷமா தன்னோட பொண்ணோட மரணத்துக்காக நீதி கேட்டு போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனா மிஸ்டர் விஜய் ஒவ்வொரு தடவையும் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை காட்டி தான் பொண்ண தன்னோட வச்சுக்க முயற்சி பண்றாரு மயிலாட். சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? உப்பு சப்பு இல்லாம காரணம் சொல்லிட்டா கோர்ட்ல குழந்தைய கூட அனுப்பிச்சிருவாங்களா? ஆதாரம் வேணும்ல. புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறதா நினைக்காதீங்க யுவர் ஆனர். முதல் தடவை கஸ்டடி கேஸ்ல இவர் குழந்தைய தன்னோட வச்சுக்க காட்டின ஆதாரம் என்ன தெரியுமா? குழந்தைக்காக தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது தான். கஸ்டடி கேஸ்ல இப்படியெல்லாம் பண்ணி அவருக்கு சாதகமா மாத்திக்கிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே மல்லிகாங்கிற இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாணத்திலேயே முதல்ல இருந்தே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு யுவர் ஆனர். அதே பொண்ணோட முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுவே சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து குழந்தைய பார்த்துக்கிற ஆயம்மாவா அவங்கள பயன்படுத்தி இருக்காரு. அந்த பொண்ணு குழந்தைய இவர் இருக்க போது ஒரு மாதிரியும் இவர் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் நடத்திருக்காங்க. இல்ல மேடம், மல்லி என் பொண்ண தான் சொந்த பொண்ணு மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. இவர் சொல்றது முழுக்க முழுக்க போய். இவரோட கூட பிறந்த சிஸ்டர் திருமதி ராஜேஸ்வரிய இது சம்பந்தமா விசாரிக்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். எஸ், கிராண்டட். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வக்கீல் சொல்றதெல்லாம் உண்மைதான். என் தம்பிக்கு முன்னாடி அந்த மல்லி குழந்தைய நல்லா கொஞ்சுவா, நல்லா பாத்துப்பா, சோறு ஊட்டுவா, கதை சொல்வா, குளிக்க வைப்பா. ஆனா அது எல்லாமே நடிப்பு மட்டும்தான். விஜய் வீட்டை விட்டு போன மறு நிமிஷமே அவ சுயரூபம் தெரிஞ்சிரும். என் தம்பி ரொம்ப நல்லவங்க, அப்பாவி. அவ என்ன சொன்னாலும் இவன் நம்புவான். அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு கோர்ட்ல வந்து நிக்கிற மாதிரி அந்த மல்லி செஞ்சு விட்டுருக்கா. ஏய் துரோகி, கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷிதானா? தான் என் சொத்து மொத்தத்தையும் புடிங்கிட்டல. இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு என் கூட இருக்கிறத கூட உன்னால பொறுத்துக்க முடியல. பாவி, இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் விஜய், இது வீடு இல்ல, கோர்ட். உங்ககிட்ட விளக்கம் கேட்கும்போது நீங்க பேசினா போதும். நீங்க சொல்லுங்க. இப்படிதான் மேடம், மல்லிய பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினா போதும், உடனே கத்தி கலாட்டா பண்ணி ரணகலம் பண்ணிடுவான். அதுக்கு பயந்துகிட்டே அவ குழந்தைக்கு பண்ற கொடுமை எல்லாம் அவன் கிட்ட கூட சொல்லாம உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சுப்போம். இல்ல, அந்த ஆன்ட்டி போய் சொல்றாங்க. மல்லிமா ரொம்ப நல்லவங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு அம்மா இருந்தா கூட என்ன அப்படி கவனிச்சுப்பாங்களான்னு தெரியல. குழந்தை பொய் சொல்லாது. நீங்க உள்நோக்கத்தோட இங்க சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. இது மாதிரியான போக்கு சமூகத்துக்கு நல்லதே இல்லை. உங்களை இந்த நீதிமன்றம் வன்மையா கண்டிக்கிறது.
நீங்க போகலாம். ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.